வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது சோஷியல் சைக்காலஜி என்ற டாபிக் அந்த ஒரு பிரிவில் படிக்கிற உளவியல் தொகுப்பு ரொம்ப பெருசு, ஒரு சமுதிரத்துக்கு ஈடானது. ஆனால் அந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸில், சோஷியல் சைக்காலஜியில் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம் இல்லையா? சோஷியல் சொசைட்டின்னு சொன்னாலே சொசைட்டியில் மனிதர்கள் தான் நம்ம இருக்கோம். மனிதர்கள் கூட பொருந்தின சொசைட்டி தான் ஏற்புடையது. அப்படின்னா அதனோட எத்தனை தரமான மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தகையான தரப்பு இருந்தாலும், எத்தனை தரமான மனிதர்கள் இருந்தாலும், எத்தனை வகை தரப்பு இருந்தாலும் அதில் எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணுறோம், பழகத்தான் செய்கிறோம். நம்மளுக்கு படிக்கிறோம் ஸ்கூல்லேருந்து அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது. முதல்ல டு பிகின் வித் ஃபஸ்ட்டு சோஷியல் ஸ்மைல் அந்த குழந்தைக்கு அம்மாட்ட தான். அடுத்தவங்கள பார்த்து படிக்கிறது, அடுத்தவங்கள பார்த்து பழகிறது, அடுத்தவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே சோஷியல் கான்டெக்ஸ்டில் தான் கிடைக்கும். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம இருந்தமான அடுத்தவங்களோட பழகாமல் எப்படி பழகிறதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்களோட பேசுறதுல என்ன குறைபாடு உள்ளது அதை நம்ம என்ன சரி பண்ணிக்க முடியாது. எல்லா பழக்கத்துலேயும் ஒரு குறைவும் இருக்கும், அதோட ஒரு நிறைவும் இருக்கும். அப்போது நிறைவு என்பது இருக்கிற பழக்கங்களை மேன்மேலும் வளர்த்துக்கிறதும், குறைவுள்ள பழக்கங்களை சீர்படுத்தி அது என்ன பண்ணால் நிறைவாக மாற்றுக்கிறதுக்கும் போகணும். குறைன்னு சொன்னால் மொத்தமே எப்பவும் குறையில்லை, குறைக்கு ஒரு 10 நம்பர் வச்சுட்டா ஓவர் த பீரியட் ஆல் த டெஃபிசிட்ஸ் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மேலேக்கி அதையும் நிறையோட கேட்டகரியில் சேர்த்துக்க முடியும். இது எல்லாமே பழக்கத்துக்கு சாத்தியம்தான். இது எல்லாமே நம்ம பழக்க முடியும். இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது பேசுகிறோம், நம்மளை எப்படி பேசுறதுன்னு நம்மளுக்கு தெரியல, எது பேசினாலும் கோவப்படுறோம். அப்படின்னா அந்த கோவப்படுற பிஹேவியர்லேருந்து ஒய் டு வி கெட் ஆங்கர்? பிகாஸ் we are unable to comprehend proper. Moreover, our comprehension level is by far inferior when compared to the normal level. அதனால தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கோவம் வருது. அப்படின்னா இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் சரியான ஆங்கிளில் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தால் எல்லா குறையுமே நிறை என்ற கேட்டகரிக்கு, டுவர்ட்ஸ் நிறை என்ற கேட்டகரிக்கு வந்துடும். இப்போ சரியாக பேச தெரியல, பெரியவங்களை பார்த்தா சிங்குலரில் கூப்பிட்றோம். அப்புறம் இன்னும் தர மரியாதையை 2 பேருக்கு நடுவில் கண்டிப்பாக மரியாதையாக நடத்த வேண்டிய ஒரு இடத்துல வி ஆர் ஸ்பீக்கிங் என்ன இன்ஃபீரியராக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஓவர் த பீரியட் இஃப் யூ லேர்ன் டு கரெக்ட் அவர் செல்ஃப் அப்படின்னா அந்த கரெக்ஷன் வர வர எல்லாமே நேரம் ஆகும். இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு சின்ன பிரியாம்பிள் தான். இந்த பிரியாம்பிள்குள்ளே நம்ம நிறுத்துறோம் என்ன சொன்னால் நிச்சயமாக நம்மளோட எல்லா பழக்க வழக்கங்களுமே சிறப்பான பழக்க வழக்கங்களாகவும் சிறப்புக்கு தொடர்புடைய பழக்கங்களாக இருக்கிறதாகவும் நம்ம மாற்ற முடியும். அதனால் அந்த அடிப்படை ஹவு டு ஸ்பீக், ஃபோக்கஸிங் அவர் எபிலிட்டி டு ஸ்பீக் வெரி வெல், ஃபோக்கஸிங் அவர் எபிலிட்டி டு இன்டராக்ட் வெரி வெல் அப்படின்னு பார்க்கலாம். இன்டராக்ட் வெல்லுன்னு முதல்ல பார்ப்போம். ஓவர் த பீரியட் அதை நல்லபடியாக இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அது என்ன ஆகும், வெரி வெல் அந்த கண்டிஷனுக்கு அந்த கேட்டகரிக்கு அது மாறும். ஸோ இந்த அடிப்படையில் எப்படி நம்ம பேசுறது, அவர் எபிலிட்டி டு ஸ்பீக். முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறோம், பேசணும் மாதிரி தான் என்ன பேசணும், எதை பற்றி சொல்லணும், சொல்ல வேண்டியது என்ன, இந்த 3 ஆங்கிள்லையும் 3 ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுவிட்டு அந்த ட்ரையாங்கிளில் எங்கெல்லாம் இது இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு படிக்கணும்னு வைங்க, அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை நம்ம முதல்ல படிச்சுக்கணும். படிச்சுட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த சீக்வன்ஸில் நம்ம சொல்லணும்னு சரி சொல்லுறோம். சொல்லிட்ட பிறகு அது எதிர இருக்கிறவங்க ஹவு தே ஆர் ரிசீவிங் இட், அவங்களுக்கு ஒரு ரிசீவிங் அந்த எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டாமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம். சட்டலாக பேசுகிறோம். அதாவது சின்ன பசங்கள்கிட்ட சொல்லும்பொழுது ரொம்ப டீப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் ட்ரைவியல் திங்ஸ் வித் மோர் ஒரு லூசிட் ஃபார்மேட்டில் சொன்னமான அவங்களுக்கு அது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10ஆம் கிளாஸ்லாம் தாண்டிட்டாங்க, அடோலசன்ஸ் தாண்டி கல்லூரி லெவலில் இருக்கிறாங்கன்னா இதே டாபிக் அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஆனால் ரொம்ப லூசிடாக இல்லாமல் மோர் இன்ஃபர்மேட்டிவ், தி கேன் ஏபிள் டு ஃபாலோ இட், தி கேன் டேக் நோட்ஸ் ஃப்ரம் திஸ் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பாடம் சொல்லலாம். இப்போ ஒரு சோஷியல் கேதரிங்கில் பேசுகிறோம், ஒரு கிளப் மீட்டிங்கில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லும்போது இதே டாபிக் தான். வி கேன் என்ஜாய் அவர் செல்ஃப் பை கிவிங் டூ மெனி அன்அப்டேட்ஸ். இது எல்லாமே சாத்தியம்தான். அதுபோல் இந்த ஒரு டெவலப்மெண்ட் லெவல் போல் துளி துளியாக நம்ம யாருக்கு பேசுகிறோம், என்ன செய்தியை சொல்ல போகிறோம், ஹவு டு இன்டராக்ட், ஹவு டு ஷேர் இட், ஹவு டு டெசிஃபர் அவங்க சொல்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது 3மே நம்ம பார்த்தோமான நம்மளால் சிறப்பாக பேச முடியும். இது எல்லாமே சோஷியல் கான்டெக்ட் தான்.
கிளாஸ் ரூம் ஒரு வகுப்பறை என்று சொன்னாலே வகுப்பறையும் ஒரு சோஷியல் கான்டெக்ட் தான். இது என்ன ஒரு 25 பசங்க இருக்கிறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா 30 பேரும் வேறு வேறு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, வேறு வேறு சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, வேறு வேறு மைண்ட் செட்டில் வளர்த்தவங்க, வேறு வேறு கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருக்கான்னு சொல்லி அந்த வகுப்பறையில் இருக்கிறாங்க. அந்த வகுப்பறைக்கு என்ன கல்ச்சுரல் பேக்ரவுண்டு? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சாமி கும்பிடணும், எல்லாரும் விளையாடணும், எல்லாரும் ஒரு என்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணணும், டீம் ஒர்க் அங்கே இருக்கும். அதனால் ஒரே ஒரு கல்ச்சர் தான் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ ஒரு ஊரில் சண்டை நடக்கிறது அப்படின்னா சண்டையினால் ஜனங்களை நம்ம ஒன்றும் சேர்க்க முடியாது. சமுதாயத்தில் இருக்கிற இணக்கத்தினால தான், நல்லிணக்கமான என்ன நட்புனால மட்டும்தான் எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்க்க முடியும். இது ஒரு வகுப்பறைக்கு மட்டும் இல்லை, ஒரு தெருவுக்கு மட்டும் இல்லை, இட் இஸ் அப்ளிகபிள். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு சண்டைனால, ஒரு போர்னால, ஒரு வார் சுச்சுவேஷன், மைண்டில் இருக்கிற கன்ஃப்ளிக்ட்னால நம்ம என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே ஒன்று இணைந்து வேலை செய்ய முடியாது. கன்ஃப்ளிக்ட் இல்லாமல் நல்ல இணக்கம், நல்ல கோட்பாடுகள், நல்ல பரிவான பேச்சுக்கள், பரிவான கான்வர்சேஷன், பரிவான மொழி அப்படி இருந்தாலே அதில் தான் நம்மளால் ஒற்றுமையை வளர்க்க முடியும். இந்த ஒற்றுமையை வளர்க்க முடியுன்றது வகுப்பறையில் இருக்கிற 30 பசங்களுக்கு இல்லை, ஒரு வீதியில் இருக்கிற 30 பேருக்கு இல்லை, ஒரு தெருவுக்கு இல்லை, ஒரு கிராமத்துக்கு இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த டெர்மினாலஜி இது என்ன பண்ணோம், வசுதெய்வ குடும்பகம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லிணக்கமான நட்பு மட்டும்தான் ஒற்றுமையை வளர்க்குமே தவிர என்ன எதிர்மறையான கருத்துக்கள், அப்புறம் சண்டை மனப்பான்மை அதெல்லாம் ஒற்றுமையை வளர்க்காது. சண்டை போட்டுட்டு ஒற்றுமையாக இருக்க முடியுமா? இது ஹைலி கன்ஃப்ளிக்ட். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால் ஃபோக்கஸிங் அவர் எபிலிட்டி டு ஸ்பீக் வெரி வெல் அப்படின்னா அங்கு இணக்கமான மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இணக்கமாக இருக்கணும்னு சொன்னால் சரியான கருத்துக்கள், ஏற்புடைய கருத்துக்கள் அது மட்டுமே சொல்லணும். சிலவங்க இருப்பாங்க நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுவாங்கன்னு, ஒரு நாளும் இல்லை, பிடிச்சதெல்லாம் சொன்னால் அங்கே அது ஏற்புடையதாக இருக்காது. சில நேரத்தில் பிடிச்சதாக சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் சரியான விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல என்னாலும் அதை என்ன பண்ணலாம், பழக்கப்படுத்திக்கலாம், சரியாக எடுத்துக்கணும்னு. என்ன சரி, ஒரு சின்ன விஷயம் காமெடியாக சொல்லணும்னு சொன்னால் என்ன கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு குளிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரவாயில்லப்பா குளிக்காட்டா பரவாயில்லன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? நோபடி வில் டூ தட். கண்டிப்பாக என்ன செய்யணும், என்ன வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டாலும் காலையில் எழுந்து குளிக்கணும், குளித்தா சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டுட்டு என்ன இருக்கோ நம்மகிட்ட சாப்பிடணும். சாமி கும்பிட்ட உடனே எனக்கு பாதாங்கீர் தான் வேணும், அதை மைசூர் பாகு தான் வேணும், இல்லை பெரிய பெரிய இனிப்பு சக்கரை பொங்கல் வேணும் அப்படிலாம் இல்லை. வீட்டில் அன்றைக்கி கூழ் தான் இருக்குதுன்னு சொன்னால் கூழானாலும் குளித்து குடி, அந்த கான்செப்டில் இது சரியான விஷயம். அது எல்லாருக்கும் பொருத்தமானது, எல்லாருக்கும் ஏற்புடையது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால் அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டா அங்கே எந்த விதமான கன்ஃப்ளிக்ட் மனசளவில் எந்த எதிர்மறை கருத்துக்களும் எதிர்மறை கோட்பாடுகளும் மனசுக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் ஃபோக்கஸிங் அவர் எபிலிட்டி டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சமுதாயம் சிறப்பான ஒரு வழியை அமைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அதே சமுதாயம் சிறப்பான ஒரு இட் வில் பி அ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.